ஹலோ வீவர்ஸ், முருகன் பழிவாங்கும் நேரம் இது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஜூலை 7ஆம் தேதி திருச்செந்தூர்ல கும்பாபிஷேகத்திற்கு பிறகு நிச்சயமாக இதெல்லாம் நடந்தே தீரும் என்று ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது. பொதுவாகவே விருச்சிக ராசி நேயர்களுக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கும் என்னங்க சம்பந்தமானது இருக்கின்றது? ஏன் விருச்சிக ராசி நேயர்களை முருகப்பெருமான் பழிவாங்க போகிறார் என்பது போன்ற பல்வேறு விதமான குழப்பங்களானது ஒவ்வொருத்தருடைய மனதிலையுமே இருக்கலாங்க. அதாவது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து விருச்சிக ராசி நேயர்களையுமே முருகப்பெருமான் பழிவாங்க போவது கிடையாதுங்க. யாரெல்லாம் தன்னை அறிந்து பாவ செயல்கள் செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவங்க எல்லோரையுமே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் பழிவாங்க போகிறார் அப்படின்னே சொல்லலாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலே ஒரு பழிவாங்கக்கூடிய ஸ்தலம் அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க. முருகப்பெருமானுடைய அவதார நோக்கமானது பூர்த்தி பெற்ற ஸ்தலமாக இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலானது அமைஞ்சிருக்குங்க. அதாவது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களை ரொம்பவே துன்புறுத்தி வந்த அரக்கனான சூரபத்மனை பார்த்தீங்கன்னா வதம் செய்த இடம் தான் பார்த்தீங்கன்னா இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் அப்படின்னே சொல்லலாங்க. அதனால தான் இந்த கோவிலுக்கு நல்ல எண்ணத்தோடு நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் நமக்கு வாரி வாரி பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான செல்வத்தையும் கொடுப்பாரு. அதுவே நாம ஏதாவது கெட்டது செஞ்சுட்டு இந்த கோவிலுக்கு போனால் அந்த முருகப்பெருமான் நம்மளை சும்மாவே விடமாட்டாரு அப்படின்னு சொல்லலாங்க. அதுலேயுமே அப்படிப்பட்ட இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தான் வரப்போகின்ற ஜூலை 7ஆம் தேதி கோலாகலமாக பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகமானது நடத்தப்பட உள்ளதுங்க. இந்த நேர காலத்தில் முருகப்பெருமானுடைய சக்தியானது இன்னுமே அதீதமானதாக இருக்கக்கூடுங்க. எனவே தான் பார்த்தீங்கன்னா மனசறிஞ்சு கெட்டது செய்யக்கூடியவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா இனி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. உங்களுடைய தவறை எண்ணி நீங்கள் மன்னிப்பை நிச்சயமாக பார்த்தீங்கன்னா கேட்டு உங்களுடைய பாவத்தை போக்கிக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் ஜோதிட ரீதியாகவும் இந்த நாட்களில் இருந்து பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் ஏற்பட போகிறது. இதன் விளைவாக தான் எதிர்பார்க்காத திருப்பங்களை நிச்சயமாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய வகையிலையும் சூழலானது இருக்க போகிறது. விருச்சிக ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அரோகரா அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிந்தோ தெரியாமலேயோ ஏதாவது பாவங்கள் செஞ்சிருந்து அந்த பாவங்களுக்கான மன்னிப்பு கேட்கணும், நான் மனம் திருந்துறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மறக்காம இந்த திருமந்திரத்தை 3 முறை உச்சரிங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் கொஞ்சம் குறைந்து முருகனுடைய அருளாசியானது கிடைக்கக்கூடும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 7/7/2025 திங்கட்கிழமை அன்று தான் 12 வருடத்திற்கு பிறகு கோலாகலமாக திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேக விழாவானது வெகு சிறப்பாக நடைபெற போகிறது. எனவே தான் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக விருச்சிக ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில வரப்போகின்ற ஜூலை 31ஆம் தேதிக்குள்ள நிச்சயமாக இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது எல்லோரிடமுமே பார்த்தீங்கன்னா வேடிக்கையாக பேசி தன்பால் ஈர்க்கக்கூடிய குணம் கொண்டவர்கள் தான் இந்த விருச்சிக ராசி நேயர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. ஈஸியா எல்லோர்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா பழகி விடுவார்கள் அப்படின்னே சொல்லலாங்க. தங்களால் மற்றவர்களுக்கு இன்பத்தை தவிர துன்பத்தை ஒருபோதும் தரமாட்டாங்க அப்படின்னே சொல்லலாங்க. அப்படிப்பட்ட நல்ல குணம் கொண்டவர்கள் தான் விருச்சிக ராசி நேயர்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களாகிய உங்களுடைய கேரக்டரும் இது போன்றுதான் அப்படின்னா மறக்காம வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இப்படிப்பட்ட விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு கும்பாபிஷேகத்திற்கு பிறகு ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு உத்தியோகஸ்தர்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு உத்தியோகம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அனைத்துமே சாதகமாக முடியக்கூடிய வகையிலையும் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே வருமானத்துல பிரச்சனைகளாக இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு வருமானமானது இப்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில சம்பள உயர்வானது ஏற்பட போகிறது. அது மட்டும் கிடையாதுங்க, ரொம்ப நாட்களாகவே பதவி உயர்வுக்கு காத்து கொண்டு இருந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இப்போது அதற்கேற்ப நேர காலமானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே இப்போது உங்களுக்கு சாதகமாக கிடைக்க போகிறது. எதிரிகளிடம் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது அப்படின்னே சொல்லலாங்க. ஏனென்றால் உங்களுக்கு அவர்கள் மறைமுகமாக பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை உண்டாக்குவார்கள் என்பதால
எதிரிகள் மத்தியில கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லதாக இருக்கக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க. தேவையில்லாம பாத்தீங்கன்னா இப்போது சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க தலையிட வேண்டாங்க. வீணாக பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வேணும்னே பாத்தீங்கன்னா வம்பு வழக்குகள் வளர்ப்பாங்க. ஸோ அது மாதிரியான இடங்களுக்கு பாத்தீங்கன்னா இடம் தர வேண்டாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட நம்ம சண்டை போடலாம் அப்படின்னே பாத்தீங்கன்னா ஒரு கூட்டமானது சுத்தி வருங்க. ஸோ அதற்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இடம் கொடுக்காம சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அமைதியாக விட்டு கொடுத்து போவது தான் நல்லதாக இருக்க கொடுங்க. ஏனென்றால் நாம சில வார்த்தைகள் பேசுவது, அவங்க கிட்ட சண்டை போடுவது எல்லாமே அவங்களுக்கு அது சங்கடமா இருக்காது. ஆனா நமக்கு பாத்தீங்கன்னா ரோட்ல இப்படி சண்டை போடுவது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு மிகப்பெரிய வருத்தத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி விட்டுருங்க. இதுவே பாத்தீங்கன்னா மைண்டுக்குள்ள ஒரு 4-5 நாட்கள் பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கும். இதனால நம்மளால எந்தவித வேலைகளிலுமே ஃபோக்கஸ் பண்ணி நம்மளால செய்ய முடியாதுங்க. ஸோ இது மாதிரி எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சா நீங்க தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒதுங்கி போயிடணுங்க. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா பாம்போ ஏதாவது இருக்கு, அதாவது ஒரு விஷ ஜந்துக்கள் இருக்கு அப்படின்னா அதன் வழியாவே நம்ம பயணிக்க மாட்டோம் இல்லையா? ஸோ நம்ம ஒதுங்கி தானே போறோம். அதே போல பாத்தீங்கன்னா இவங்களையுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒதுங்கி போயிடுங்க. அது நல்லதாக இருக்க கொடுங்க. அதாவது பாத்தீங்கன்னா இதற்கு நம்ம பயந்துகிட்டு போறோம் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. அதாவது நாம பாத்தீங்கன்னா டீசெண்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாத்தீங்கன்னா அவங்கள விட்டு சற்று விலகி இருக்கோம் அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னா அர்த்தங்க. மேலும் பாத்தீங்கன்னா குடும்ப தலைவிகள் மற்றும் பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கு திருமணம் போன்ற பல சுபமான விஷயங்களானது நடக்க போகிறது. திருமணம்னு மட்டும் கிடையாதுங்க, எந்தவித சுப நிகழ்ச்சிகளுக்காக ரொம்ப நாட்களாகவே நீங்க காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே அப்படிப்பட்ட விஷயமானது இப்போது சுபமாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு நடக்கக்கூடிய வகையில சூழலானது அமைஞ்சிருக்குங்க. கிரக பிரவேசம் பண்ணணும், இல்லைனா ஒரு தொழில் புதுசாக தொடங்கி அதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம், கம்பெனி ஓப்பன் பண்ணுறோம், அதே போல் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் எங்களுக்கு வேண்டும், சீமந்தம் நடக்கணும், இப்படி எந்த விதமான சுபமான விஷயங்களாக இருந்தாலும் சரிங்க, அது இந்த ஜூலை மாதத்தில் நல்லபடியாக நடக்கக்கூடிய வகையிலேயும் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. மகான்கள் ஆன்மீகவாதிகளை சந்தித்து ஆசையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலேயும் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் கலைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு விருதுகளானது கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஜூலை மாதமானது அமைய போகிறது. நீங்க போட்ட எஃபோர்ட்டுக்கான ஒரு நல்ல பிரதிபலன் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாகவே இப்போது அமைஞ்சிருக்குங்க. வெளிநாட்டு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பானது கிடைக்க போகிறது. வெளிநாட்டின் மூலமாக பார்த்தீங்கன்னா வரவேண்டிய சில சுபமான விஷயங்களும் உங்களுக்கு காதுக்கு வந்து சேரப்போகிறது. அதே போல படித்து முடித்து ரொம்ப நாட்களாகவே வெளிநாட்டிற்கு போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற உங்களுடைய ஆசைகள் எல்லாமே இப்போது நிறைவேறவும் போகிறது. மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பின் நன்கு பார்த்தீங்கன்னா நல்லபடியா நீங்க படிப்பீர்கள். அதிக மதிப்பெண்களை பெற பல முறை படிப்பது நல்லதாக இருக்க கொடுங்க. விளையாட்டை தவிர்த்து கொள்வது இன்னுமே பார்த்தீங்கன்னா உங்களை படிப்புல இன்னுமே மென்மேலும் பார்த்தீங்கன்னா வளர செய்யும் அப்படின்னே சொல்லலாங்க. அதற்குன்னு நீங்க விளையாடவே கூடாது அப்படின்னு கிடையாதுங்க, விளையாடலாம். ஆனால் அதிகப்படியான ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய படிப்புல மட்டுமே நீங்க கவனம் செலுத்துவது பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்க கொடுங்க. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பிரித்தியங்கரா தேவிக்கு அரளிப்பூ மாலை அணிவித்து வழிபாடு செய்துட்டு வர இன்னுமே உங்களுடைய வாழ்க்கையில அதிகப்படியான நன்மைகளானது நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசி நேயர்கள் மறக்காம பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய இந்த விழாவில் பங்கேற்க வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமாக போயிட்டு வாங்க. ஒருவேளை உங்களால பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு போக முடியலங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மறக்காம பாத்தீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய எந்தவித முருகன் கோவிலாக இருந்தாலும் சரிங்க, அந்த கோவிலுக்கு போயிட்டு அங்கு பாத்தீங்கன்னா 6 வெற்றிலை 6 அகல் விளக்கு புதுசா வாங்கிட்டு போய் பசு நெய்யை ஊற்றி பஞ்சு திரியை போட்டு நீங்க தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. இப்படி வெற்றிலை மீது நீங்க தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வரும்போது நீங்க நினைச்ச விஷயங்கள் மனதார உங்களுக்கு நடக்கக்கூடும். அதோடு பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்களும் கொஞ்சம் தீர ஆரம்பிக்குங்க. அதே போல திருச்செந்தூர் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாளை கிணற்றுல நீராடி விட்டு போங்க. காரணம் என்னன்னா நாளை கிணற்று அந்த தண்ணீரானது நம்முடைய உடம்புல ஒரு துளி பட்ட உடனேயே பாத்தீங்கன்னா நாம நம்முடைய வாழ்க்கையில தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் அனைத்துமே விலகி விடுங்க. பாவங்கள் தீர்ந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த முருகப்பெருமானுடைய சன்னதிக்கு முன்பாக ஜஸ்ட் நம்ம நின்னாவே போதுங்க. நம்முடைய வாழ்க்கைக்கு எது தேவை எதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவரே தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு எல்லாத்தையுமே செஞ்சு விடுவார். நம்ம போய் அவர்கிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்க கூட பாத்தீங்கன்னா தேவை கிடையாதுங்க. எனவே நீங்க திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போக வாய்ப்பு கிடைச்சவங்க
மறக்காம பார்த்தீங்கன்னா இது போன்று நாளை கிணற்றுல நீராடிய பிறகு நீங்கள் முருகன் கோவிலுடைய சன்னதிக்குள்ள போய் வழிபாடு செய்து கொள்வது ரொம்பவே சிறப்பு. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.